வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கும் 2021 லாஸ்ட்டு TN 60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்மன் நாகேஸ்வரம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன்றா பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 90% அந்த ரேஞ்சில் இருக்குது. அந்த சைடில் இருக்க அந்த கோடு கூட மறையல, இன்னும் நல்லா இருக்குது. அப்படியும் ஃப்ரண்ட் மக்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கலரை பார்த்தீங்கன்னாக்கும் ஹெலிகன் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் பச்சை அந்த கலரில் இருக்கும். வண்டி பார்க்கவே ஒரு வித்தியாசமாக நல்லா அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் டிஸ்கெலாம் பாருங்கள், டேமேஜோ ஒரு மாதிரி தேஞ்சு போய் இருக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ABS கிட்டலாம் எங்கேயுமே டேமேஜ் ஆகி டேப் அடிச்சது இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஒரு டிப் எல்லாமே பாருங்கள் பக்காவாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்டிக்கர் இருக்கிற ஒட்டி ஆல்டர் பண்ண வச்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. TN 60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்களா ஹெட்லைட்டில் வந்து ஒரு கேப் போட்டிருக்காரு, நல்லா இருக்குது. அதுவே பார்க்குறதுக்கு 2 மிரர் போட்டிருக்காங்க, ப்ரோம் மிரரு. எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் ப்ரோம் பம்பர் போட்டிருக்காங்க. கம்பெனி பம்பர் தான், லோக்கல் எதுவும் வெளியில் வாங்கலை, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. டேங்க்லாம் பாருங்கள், எங்கேயும் ஸ்க்ராட்ச் ஆனதாக வச்சது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேங்க் அவர் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க, ஆனால் எங்கேயுமே ஸ்க்ராட்ச் எதுவும் இல்லை, டென்ட் இல்லை, நல்லா இருக்குது. இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், எங்கேயுமே டேஸ்ட் போட்டதே வச்சு செஞ்சது அவுத்தது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அப்படியே கம்பெனிலேருந்து வந்து பேக்கிங் பண்ணி இருக்குது, நல்லா இருக்குது. செயின்லாம் பாருங்கள், செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் புது ஸ்ப்ராக்கெட்டு இப்போ தான் போட்டிருக்கு. நீங்கள் வாங்கினா லூப் மட்டும் அடிச்சு அப்படியே என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மெயின்டைன் பண்ணால் போதும். சைடு பாக்ஸ்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த கலரே ஒரு அட்ராக்டிவான கலரு, பார்க்க அழகாக இருக்குது. சீட் கவர் பார்த்தீங்களாகும் ப்ரௌன் கலரில் லெதரில் போட்டிருக்காங்க. பின்னாடி வர குஷன்லாம் பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக தண்டர்பேர்டு மீட்டரில் வர மாதிரி வாங்கி ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் இதெல்லாம் வராது, பின்னாடி ஒரு பைப் மட்டும் தான் வரும், கம்பி ஹேண்டில் அழகாக இருக்குது. அது ரியர் மர்க்காடும் பாருங்கள், நம்பர் பிளேட் மட்டும் தான் லைட்டாக நெளிஞ்சிருக்கு, மற்றபடி எதுவுமே இல்லை. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 95% இருக்குது. புது டயரு பக்கா கண்டிஷனில் இருக்குது. ரியர் டிஸ்கோட வரக்கூடிய வேரியன்ட் இது. ரியர் டிஸ்க் அசம்பிளி ABS கிட்டலாம் பாருங்கள், எங்கேயுமே அது கட்டாக வகையில் நல்லா இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சைலன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணலை, கம்பெனி சைலன்சர் தான் போட்டிருக்காங்க. அதுதான் நல்லது, மைலேஜும் கிடைக்கும். போலீஸ் பயன் போடுறது வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, மைல்டாகவும் இருக்கும். சைட் பாக்ஸ்லாம் பாருங்கள், இந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை, தெளிவாக இருக்குது. டேங்க்லையுமே ரைட் சைடு ஏதாவது பேடாக இருந்தால் வச்சு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. இன்ஜின் ரூமும் ரைட் சைடுமே நல்லா தான் இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி. கிலோமீட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு. நீங்களே பாருங்கள் மீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 27,663 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி, பக்காவாக இருக்குது வண்டி. உண்மையை கிட்டத்தட்ட பார்த்தீங்களாக்கும் 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் நடக்குது, 4 வருஷம் நடக்குது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்களாக்கும் ஒரு 7,000 கிலோமீட்டர் 8,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓட்டியிருக்காங்க வண்டியை. நல்ல பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட மெயின் அவுட்லுக்கை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும், நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி கேட்கக்கூடிய கலரு ஹெலிகன் க்ரீனு. மைல்டாகவும் இருக்கும், ப்ளஸ் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். வெயிலாம் வச்சு பார்த்தோமா இன்னும் தக்கன்னு வேறு மாதிரி வித்தியாசமான கலராக தெரியும் பார்க்குறதுக்கு. மயில் பச்சைன்னு வாங்கலாம் அந்த கலரில், நல்லா இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்மம் நாகேஸ்வரம் சேல்ஸ் வந்துருக்கு. இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற விலை பார்த்தீங்கன்னாக்கா 1,79,000 அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.